என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? எவன் பஸ் எடுத்துக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு டே 1. வணக்கம் மக்கள், இனி நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே 8 எபிசோடு பார்த்துட்டோம். இது 9வது எபிசோடு. ஆர்சிபி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. சிஎஸ்கே ஆர்சிபி நடந்தது 18ஆம் தேதி மே 18 2009. இப்போ 2024 ஆர்சிபி 18. கேப்டன் அதாவது கேப்டன் வேற ஆள் இருந்தாலும் சைடில் ஆடுறாப்புல இல்லை, விராட் கோலி அவர் தான் ஆக்சுவலாக கேப்டன். அங்கே காட்ட நாயகன். அவரோட டிஷர்ட் நம்பரும் 18 பால் அடித்தாதான் ஜெயிக்க முடியும். அந்த 18 அங்கே ரொம்ப விளாண்டுருக்கு. ஸோ இதெல்லாம் சிமிலராக நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. நான் ஏற்கனவே ஆர்சிபி கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா உமன்ஸை ராணி வின் பண்ணிருச்சு, அப்புறம் தளபதி வின் பண்ணணும்ல. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணல. நம்ம ஓகே விடுங்க, இந்த ப்ரெடிக்ஷன்லாம் விட்டுருவோம். நமக்கு தேவை கிடையாது. நம்ம சொல்லிட்டோம், புரிஞ்சுக்க தெரியல. ஏன்னா இங்கே யார் வின் பண்ணாலும் ஜெயிக்க போகிறது அவங்க தான், தோக்க போகிறது ஏமாற போகிறது மக்கள். இந்த காசு இல்லை. இலங்கையில் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கை பாருங்களேன். அழிக்கப்பட்ட இனம், துரோகம் செய்யப்பட்டது, என்னென்னமோ சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர்களாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் பண்ணுறதே ஒரு கூட்டம். அது நம்மளால இல்லை, சாதாரண மக்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணல. சரி ஓகே விட்டுருங்க. ட்ரெண்டிங்கில் இந்த ஈழ மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதே தமிழ் மக்கள் தான் இந்த சிஎஸ்கே ஆர்சிபி விளையாடுற மேட்ச்சுக்கு அதே 18ஆம் தேதி ஓடி போய் டிக்கெட்டுக்கு 6000 5000 அவன் பிளாக்ல 6000 5000 கொடுத்து ஏமாந்துட்டுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன். இதே காலகட்டத்தில் இந்த மக்களுக்காக போராடுறதுக்கும் இதே இளைஞர்கள் இருக்காங்க. அதே இளைஞர்கள் அதை கண்டுக்காம என்டர்டைன்மெண்ட்டை பற்றி போயிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸ். மக்களை திசை திருப்புறதுல சூப்பராக அவங்க இருக்காங்க. அதனால அவங்க முன்னாடி இருக்காங்க ஒரு இடத்துல. ஓகே மங்களே, வீடியோக்குள்ள போகலாம். கதிர்வேல் குமாரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய். தமிழ் மாதங்களே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்னு ஒன்று இருக்கு சார். கிருத்திகா, கார்த்திகை பெண்கள் மூணுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? கிருத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கிருத்திகை நடக்கும்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கார்த்திகை பெண்களோட நினைவாக தான் பண்றாங்க. ப்ரோ, முருகன் ஒரு அரசன்றீங்க, அவங்கள வளர்த்த ஒரு கூட்டத்தை ஒரு வணங்க வைக்கிறாருன்றீங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு விழா எடுக்கிறாரு. இது எதுக்கப்புறம் வருஷம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதான் நானும் கொண்டு கேட்டுட்டு இருக்கேன். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் முருகனோட வம்சாவளி நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாவே மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் விருப்பம். இப்போ அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மாக்காக அவர் விழா எடுத்தாப்புல, அதுக்கப்புறம் அவர் போன பிறகு நீங்கள் எல்லாரும் விழா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ராணி இருக்காங்களாங்க, அது ராணியை பற்றி ஒரு விஷயம் பேசுவார், கேளுங்க. மீனாட்சி தான் ஃபேமஸான ஒரு அம்மா, வளர்ப்பு அம்மா. ராணி மீனாட்சி அவர்கள் தான் உண்மையான, அதாவது வளர்ப்பு தாய். அதை தெளிவாக சொல்லிட்டாரு. ராணி வளர்ப்பு தானி ராணி, ஓகேவா? அந்த ராணின்ற வார்த்தை தான் இங்கே முக்கியமே. இந்த கடத்தப்படுற மெசேஜ் அப்படிதான் கடத்தப்படுது. குஜராத் இங்கே அடிபடுது, நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அது வடநாட்டுக்கு போயிடுச்சு. நீங்க குஜராத் பக்கத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை என்ற பேர் அதிகமா இருக்கும். ஏன்னா முருகனை கார்த்திகை தான் சொல்றாங்க. அந்த பெற்றெடுத்த தாய் இருக்காங்கல்ல, இந்த கிருத்திகான்றவங்க, அவங்க வடநாட்டுக்கு போறாங்க. ப்ரோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வடநாடு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ப்ரோ? குஜராத் நோட் பண்ணீங்கல்ல, குஜராத்தில் கார்த்திகை என்ற பேர் அதிகமாக இருக்கா. இதைத்தானே இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். குஜராத் வருகை தான் இங்கன்னு. இது ஒரு விஷயம், ஒரு ரகசியமாக இருக்கு. அது அவங்க ஆட்களுக்கெல்லாம் கரெக்டாக கடத்தப்படுது. நாம மட்டும்தான் குழம்பிக்கிட்டு இருப்போம். கிருத்திகான்றவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க, தமிழ் பெண், அப்புறம் இங்கேருந்து குஜராத் போனாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இதை அப்படியே தூக்கி அந்த ராணிக்கு போடுங்க, மதுரையின் ராணிக்கு போடுங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். இது அவங்க ஆட்களுக்கு மெசேஜ் கிடைத்திருக்கு. ஒரு சௌராஷ்டிரா பெண் என்ன சொன்னாங்க, எங்கள் குலத்தை சார்ந்த இந்த மீனாட்சி அவர்களுடைய வேடத்தில் நடிக்கிறதுக்காக சந்தோஷப்படுறேன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இது நமக்கெல்லாம் தெரியாது, அதாவது பப்ளிக்காக வராது. அவங்கவுங்க ஆட்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு, சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. நமக்கு தான் இங்கே புரியல. சொல்ல வேண்டியதை நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அங்கங்கே பிச்சு மெஞ்சு உள்ள புகுந்து தேடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க எடுத்து பார்க்க மாட்டீங்க. நம்ம என்ன சொல்றது, அடுத்து கவனிக்க. ராயல் சீக்ரெட்னு சொல்லுவாங்கல்ல, ராஜ ரகசியத்தை பாதுகாக்க தான் நம்ம அப்படியே செய்யலாம். இதற்கு பேர் தான் ராஜ ரகசியம், ராயல் சீக்ரெட்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ராயல் சீக்ரெட் இப்படிதான் மறக்கப்படும். ப்ரோ, இதெல்லாம் கேட்டா எங்க பக்கத்து வீட்லயே எங்க சொந்தக்காரங்க வீட்லயும் பெரியமா வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குல்ல ப்ரோ. நீங்க அப்படிதாங்க நடக்குது. ஆனா அவங்களுக்கு பேர் ராயல் சீக்ரெட். அவங்க பிளட்ல என்ன காப்பாத்துறாங்கல்ல. ஏன்னா அரசனுக்கு பிறகுற பிள்ளை தான் அடுத்து முடி சுடணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்ட் பொலிட்டிக்கல் நீங்க கொஞ்சம் நோண்டி பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் அழகிரி ஒருத்தர் இருப்பாப்புல, 2 பேருமே கலைஞரோட பிள்ளைகள் தான். ஆனால் யாருக்கு அரியாசனம் கிடைக்குது? கந்தன், விநாயகர்.
புரியும்னு நினைக்கிறேன். உள்ள டீப்பாக போகக்கூடாது, ஏன்னா அவங்க பீரியட்ல இருக்கு, அவங்க கொஞ்சம் பீக்ல இருக்காங்க. நம்ம உள்ள போய் தேவையில்லாம வாலண்டரா தலையை விடக்கூடாது, தெளிவா இருக்கணும். மறைஞ்ச இடம் தான் வந்து திருவண்ணாமலை. சிவன் மறைஞ்ச இடம், சிவன் வந்து முக்தி அடைஞ்ச இடம், ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில வர அவர் ஜீவசமாதி அடைகிறார். சிவபெருமானோட ஜீவ சமாதி இருக்குல்ல, அதுதான் திருவண்ணாமலையில் இருக்கு. திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் போறீங்கல்ல, ரொம்ப ஒரு வைபான ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல என்னன்னா சிவபெருமானோட ஜீவ சமாதி இருக்கு. அங்க அப்படியே சுத்தி கோயில்லாம் கட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஏன் சாதாரண மக்களுக்கு புரியல? சித்தர்கள்லாம் யோகிகள்லாம் அங்கே போறாங்க, யோகிகள்லாம் சித்தர்கள்லாம் அங்கே தான் ஓடுவாங்க. காரணம் என்ன? ஏன்னா அந்த டைமிங்ல சிவபெருமான் சுற்றி தான் அந்த சித்தர்கள்லாம் இருந்தாங்க. இந்த ஞானிகள், இந்த 7 சப்தரிசிகள், இவங்கெல்லாம் யாரு கீழே வேலை பார்த்தாங்க? சிவனுக்கு கீழே. ஸோ அப்போ அவர் இருக்க சிவசமாதிக்கு தானே போவாங்க. இதுதான் ரகசியமாக கடத்தப்பட்டிருக்கு. இதுதான் நீங்க டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணணுன்றது. ஆராய்ச்சி பண்றதுன்றது கண்ணாடி மாட்டிட்டு போய் மண்ணுக்குள்ள நோண்டுறது அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்க மூளையும் இங்க இருக்க கண்ணையும் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுதான் இங்க சிக்கல். அதை உங்களுக்கு ஈஸியா நீங்க பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அங்கங்க பட்டிட்டிங்கரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை அவங்க ஆட்களுக்கு கரெக்டா கோர்த்து கரெக்டா ஒரு லைன் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இது புரிய மாட்டேங்குது. ரகசியம்னா எங்கேயும் ஒழிச்சு வைக்கல, உங்க கண்ணு மட்டும் இருக்கு. நமக்கு புரியாத அளவு பாத்துக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வளர்த்தம்மா தான் கவனிக்க முடிஞ்சது. 108 இடத்துல கோயில் கட்டினார் யாரு? மீனாட்சி. சக்தி பீடங்கள். சிவனுக்கு வந்து 1008 இடத்துல கட்டினார் கோயில். இங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இப்ப நம்ம என்ன பேசணும்? ஆரம்பத்துல என்ன பேசணும்? 18 ரகசியத்தை பத்தி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். 108 சக்தி பீடம், 1008 108 1008 108க்கு நடுவில் இருக்க 0 தூக்கு, 1008க்கு இருக்கிற 0 தூக்கு, 18 18 36 கூட்டினா 9 369. எங்க வராங்க பார்த்தியா? இப்படிதான், இதுதான் மேட்ரு. இந்த விஷயம் எப்படி முருகனுக்கு என்னன்னா 6 படை வீடு, 6 முகன் எல்லாமே ஓகே. அப்பாக்கு அம்மாக்கு 18 18 கூட்டினா 9 9ங்க, கூட்டினா 36. இங்க கணக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். அந்த ரகசியம் தான் கடத்தப்படுது. இந்த ரகசியம் 18 18 நீங்க கூட்டினீங்கன்னா 36 வருது. அதே 18 ஒன்னா கூட்டினா 9 9 9 9 கூட்டினா 18 வருது. எங்க புரியுதா? இந்த 18 யாரோட ஜெசி நம்பரா இருக்கு? கரண்ட் சிச்சுவேஷன்ல கிரிக்கெட்ல இருக்க கந்தன் யாரு? விராட் கோலி டிசெட் என்ன 18. இப்போ எத்தனை பால்ல ஜெயிச்சாங்க? இப்போ உங்களுக்கு இந்த கோர்வை புரியுதா? ப்ரோ ஐபிஎலுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் கேட்குற ஆட்கள்லாம் இருக்க தான் செய்யறாங்க. அவங்க தயவு செய்து என் வீடியோ ஸ்கிப் பண்ணிருக்கேன், உங்களுக்கு புரியவே போறது இல்லை. அவர் யாராருல மீனாட்சிக்கு ஒரு வழிபாடு வச்சுக்கோ, பெத்தாமா கிருத்திகாவுக்கும் ஒண்ணு வச்சுக்கோங்க, இந்த திருமால் மனைவி லட்சுமிக்கும் உண்டு, பிரம்மானுடைய மனைவி சரஸ்வதிக்கும் உண்டு. 7 விஐபி லேடிஸ், அந்த 7 லேடிஸுக்கு கோயில் கட்டினார் அவர். 7 விஐபி லேடிஸ், அதாவது ராயல் லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் விழா எடுத்திருக்காரு. இப்போ நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த 7 சப்த கன்னி வழிபாடு, இந்த 7 ராயல் லேடிஸ், இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து இந்த 6 சப்த கன்னிகள், 6 நிலைகள், இப்படி 7 நிலைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போறாங்கல்ல, இது அது மட்டுமே கிடையாது. இவர் என்ன சொல்ல வர்றாரு? ராயல்ஸ் 7 ராயல் லேடிஸ் அவங்களோட குறிக்குதுன்னு இருக்காங்க. இப்போ இங்க ஒன்று அடிபட்டு போதா? டிசிபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சப்த கன்னி வழிபாடு இப்போ அவர் பெருசாக ஹைபூம் பண்றாருல, யாரை கும்பிட்றாரு? ராயல் லேடிஸ்லாம் அவர் கும்பிடுறாரு. அரச குடும்பத்துல இருந்து வந்து ஒரு வேலை பார்க்குறாருன்னா அந்த அரச குடும்பத்தை போற்ற வச்சு அந்த அரச குடும்பத்தை வேற ஒரு வடிவத்தில் கும்பிட வைக்கிறது தானே அவரோட அஜெண்டாவா இருக்கும். அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. மேல நாகம், கீழே சப்தகன்னி. இந்த சப்தகன்னி யாருன்னு தேடி பார்த்தா 7 ராயல் லேடிஸ், அதாவது பிரம்மா ஒய்ஃபு, சிவன் ஒய்ஃபு, அப்புறம் விஷ்ணு ஒய்ஃபு, இவங்கெல்லாம் ஒய்ஃப்லாம் தேடி பார்த்தோம்னா அப்பப்போ அந்த பேரை மட்டும் மாற்றி வச்சிருப்பாங்க. மீனாட்சி எல்லாத்தையும் சேர்த்து, கிருத்திகா, இவங்க எல்லாருமே சேர்த்து சப்தகன்னி வழிபாடு கும்பிட வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃபு, மனைவி, அம்மா, இவங்களெல்லாம் சாதாரண மக்களை தெய்வமாக்கி விட்டாங்க. இது ஏன் நீங்க தேடவே மாட்டீங்க? எனக்கு புரியல. நம்ம மக்கள்லாம் இவ்வளவு பேர் சாமி கும்பிடுறாங்க, எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க இந்த இம்சையிலேருந்து வெளியே வந்திருக்காங்களா? கிடையாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும், மிராக்கெல்லாம் நடக்கும். நான் இப்பயும் சொல்றேன், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலசாமியை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். இது நான் அனுபவத்தை சொல்றேன். என்னோட ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி பாருங்க, உங்களுக்கும் மாற்றம் இருக்கும். உண்மையான கடவுளை கும்பிடணும். சும்மா யாரோ ஒருத்தர் இப்போ பல பேர் இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா டிசிபி அவர்கள் ஆதியில் அவங்க ஒரு கும்பிட்டு இருக்காங்க, ஒரு குலசாமியை கும்பிட்டு இருக்காங்க. திடீர்னு உள்ள பூந்து வேற ஒரு செல்ல வைக்கிறாங்க, வேற ஒரு வழிபாட்டு முறை பண்றாங்க, கோயில் வேற மாதிரி மாத்துறாங்கல்ல. இது இப்போ நீங்க கண்ணதுல பார்த்தீங்க. இது மாதிரி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பல குலதெய்வங்கள்லாம் மாத்திட்டாங்க. இப்போ நம்ம போய் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா பேர் கிட்ட பல பேருக்கு தெரியாது. என் தாத்தா பேர் பெருமாள் தேவர். இதுக்கு மேல தேடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாது.
இதுதான் மேட்ரு. அதுக்கு மேலே தெரியாது, நம்ம தேடி பார்க்கணும். அப்போ குலசாமின்றதுலாம் சும்மா 4-5 தலைமுறைலாம் கிடையாது, அது இருக்கும் ஏகப்பட்ட தலைமுறைக்கு முன்னாடி. ஸோ அப்போ அதை எப்படி அப்போவே மாற்றினது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் வந்து இந்த சிலை வந்து லிங்கத்தில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இல்லை நடுகள் மட்டும் வச்சுருக்காங்க, ஒரு செங்கலோ இல்லை ஒரு கல்லோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆவியில். திடீர்னு அதை தூக்கிட்டு ஒரு பெருமாள் சிலையோ இல்லை விஷ்ணு சிலையை வச்சுட்டாங்கன்னா நீ கும்பிட்டு தான் ஆவீங்க, இன்ன வரைக்கும் கும்பிட்டு தான் இருப்பீங்க. இதுதான் பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறது. அவனுக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணலை, சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணாங்க, அது பல 100 வருடங்களுக்கு அப்புறம் பெரிய மாற்றமாக இருக்குது. இதுதான் விஷயம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களாக தான் இருக்கும். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுட்டேஜ்லாம் யாருக்காச்சும் போச்சுன்னா அவனுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தான்னா அவன் பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணுற இடத்துல இருப்பான். இதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே ஒரு பட்டர்ஃப்ளை இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன சின்ன துரும்ப தான் மாற்றுவீங்க, ஒரு கிளாஸ் எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பிறந்த இடமும் இன்னும் வந்து முருகனுக்கு வந்து இல்லை, இறந்த இடத்தையும் முருகனுக்கு வந்து இறந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ராமர் இறந்த இடம் வந்து சரையூ நதி. அவர் ஒரு 56 வயசு இருக்கும் பொழுது ஜல சமாதின்னு சொல்லுவாங்க. ஜலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்று மூச்சு பிடிச்சிக்கிட்டு நீர்லயே இருந்து நீர்ல அப்படியே போயிடுவாங்க. முருகனுக்கு பிறந்த இடமும் இறந்த இடமும் டீட்டெயிலா சொல்லப்படலை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, முக்கியமா நிறைய பேர் கேட்டீங்கன்னா தெரியாது. அவர் கடவுள் இருப்பா, அவர் எப்படி பிறந்திருப்பாரு, அவர் எப்படி இறந்திருப்பா, இப்படிதான் மெஜாரிட்டி பீப்புள் அப்படிதான் பார்ப்பாங்க. எல்லா மக்களும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நானே அப்படிதான் பார்த்துருப்பேன். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம பார்க்குறோம்ல. ஆனா ராமர்னு ஒருத்தர் வந்து அவரே கடவுள் தான் சொல்றாங்க, கும்பிடுறாங்க, கோயில்லாம் 1000 கோடிக்கு மேல செலவு பண்ணி கட்ட தான் செய்யறாங்க. ஆனால் ராமர் பிறந்தாரு, சரையூ நதியில வந்து அதாவது ஜலசமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. 56 வயதுல 56 5-6 கூட்டினா 11 எதை குறிக்குது? ஜெமினிய. புனர்பூசம் நட்சத்திரம் தான் ராமர். ஜெமினி எங்க கனெக்ட் ஆகுது? புரியுதா புரியலையா? எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தெளிவா பண்றாங்க. 5-6ன்றது சனிக்கோள் வெளிக்கோள், இது ஓகே. அதுக்கு மேல கூட்டினீங்கன்னா 11 எதை குறிக்குன்னா ஜெமினியை குறிக்கும். ஜெமினியில் புனர்பூசம் தான் கனெக்ட் ஆகுது. அந்த புனர்பூசம் ராசி தான் ராமர் ராசி. அப்போ ஜெமினியை கனெக்ட் ஆகுது. அந்த ஜெமினியை வச்சு ஆளுமையாக இருந்தவர் எப்படி இருக்காருன்னு வச்சு பாருங்க. இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக உருவாக்குறாங்களா? ஜெமினி சாதாரண விஷயம் கிடையாது. இலுமினாட்டி யூஸ் பண்ணுற அந்த ஜி இருக்குல்ல, அது என்ன? ஜெமினி தான் குறிக்குது. ஜெமினின்னு சொல்லி இப்போ ஒரு கூகுள் இருக்குல்ல, கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஜெமினின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை தேடி பாருங்க, கொஞ்சம் தேடி பாருங்க. ஜெமினின்னு ஒரு செய்தியை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? இந்த டைமிங்ல எதுக்கு? எது எப்போ வெளியே வரணுமோ அது பண்ணணும். விதிப்படி, பிரபஞ்சத்தின் விதிப்படி ஒரு விஷயம் இங்கே உருவாகணும். அந்த உருவாகிற விஷயம் அவனுங்க அதை செயற்கையாக, அந்த இயற்கையாக வரக்கூடிய விஷயத்தை அமுக்கிட்டு அதுக்கு பதிலாக செயற்கையை உருவாக்குறாங்க. செயற்கையை உருவாக்கணும், அந்த பிரபஞ்சத்தோட அந்த விதி மாறாது. அந்த இடத்துல ஒரு ஜீன் ஒரு லெட்டர் போடணும்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஜீன் ஒரு லெட்டர் இந்த இடத்துல வந்தே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு நபர் வருவான், அவன் முளைச்சி வந்து அவன் ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு அவன் தான் அதை வந்து வரைகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் வரைஞ்சா அவங்களுக்கு பிடிக்கல, நம்மால் ஒருத்தனை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அதை வரைய வைப்பாங்க. சிம்பிளாக ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இயற்கையாக ஒருத்தன் வந்து இதை பண்ண வேண்டிய விஷயத்த அவனை போட்டு தள்ளிட்டோ இல்லை அவனை திசை திருப்பி விட்டுட்டோ செயற்கையாக ஒருத்தனை செய்ய வச்சு அந்த பிரபஞ்ச விதியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றிட்டு போகிறாங்க. இவ்வளோதான் விஷயம். இது வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நான் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவேன். அதுக்கு தான் நம்ம வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறது. கவனிங்க. அது முருகனுடைய பிறந்த இடத்தையும் இறந்த இடத்தையும் மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க கவனிச்சிங்களா? பிறந்த இடத்தையும் இறந்த இடத்தையும் மறைக்கிறாங்க. இப்போ ராமருக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்கே தான் அவர் பிறந்தாரு, இங்கே தான் மறைஞ்சாரு, இந்த பாபர் மசூதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு சொல்லுங்க, ஏன் நடந்துச்சு? இங்கே நீங்கள் தேடுங்களேன், இந்த இடத்துல கேள்வி தேடுங்க. ராமருக்கு முன்னாடி தானே முருகன், ராமருக்கு முன்னாடி தானே சிவன், பெருமாள், இவங்களுக்குலாம் இந்த மறைஞ்ச இடம் பிறந்த இடம்லாம் தெரியல. ஏன் தெரியல? கண்ணனுக்கும் ராமனுக்கு மட்டும் இருக்கு. கண்ணன் வந்து அயோத்தியில் இருந்தாப்புல. என்ன எனக்கு புரியல. துவாரகா அப்படிலாம் சொல்றாங்கல்ல, துவாரகா அயோத்தி, ராமருக்கு அவர் துவாரகா, அந்த துறைமுகம், இதெல்லாம் கண்டுபிடிச்சு அண்டர் கிரவுண்ட்ல கோடிக்கணக்கில் கொட்டி தேடுறாங்கல்ல, ப்ரூவ் பண்றாங்க, எவிடன்ஸ் கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்க? என் அப்பே விட்டு சுத்துறா, எனக்கு இருக்குடா பட்டையும் அடிச்சிருக்கோம்டா, இங்க வர்றதை எங்க சுத்துறாங்க காட்டுறதுக்கு. இப்போ இவங்கெல்லாம் யாரை கும்பிடுறாங்க? கண்ணனையும் கும்பிட்றாங்க, அதாவது காருமே கண்ணன் அவரை கும்பிட்றாங்க, ராமரை கும்பிட்றாங்க. ராமரும் கண்ணனும் அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி, அரசர்கள் மாதிரி. அவங்க வந்து கடவுளாக்குறத விட அவங்க அரசராக சொல்கிறாங்க. எங்களை ஆண்ட மன்னன் இப்படி பிறந்தாரு, இப்படி இறந்தாரு, ஸோ அவர் மனுஷன் சொல்கிறாங்க. ஆனால் கும்பிட்றது கோயிலெலாம் கட்டி கும்பிட்றாங்க, அது வேறு விஷயம். பட் மனுஷனாக சொல்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பா ஒரு 1000 கோடி சொத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா வந்து பத்திரத்தை என் பேரை எழுதி வைக்காமல் போயிட்டாருன்னா, எவனாவது ஒருத்தர் வந்து எங்கள் அப்பா கடவுளை, எங்கள் அப்பா சாகும்போது நிறைய பேர் நல்லது செஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்.
எங்கள் அப்பா எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சுவாங்க, பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ என்ன ஆயிரும்னா பொது உடைமை ஆகி போயிடும். சொத்துல பொது உடைமைக்கு போயிடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவை நாங்கள் மட்டும்தான் கும்பிடுறோம், ஸோ அப்போ இது எங்களுக்கு மட்டும் தான் சொத்து, இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ ராமரோட சொத்து, ராமர் யார் எங்கள் சொத்து, இந்துக்களின் சொத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இந்துக்களை மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்குல்ல அங்கே. இப்போ புரியுதா அவங்க விஷயம்? அந்த சொத்து இந்த இந்தியாவை நம்ம ரூல் பண்ணணும், ரூலிங் பார்ட்டியில் நம்ம இருக்கணும், சொத்தப்பெல்லாம் ஆளணும், ராமர்னு பேரை சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கு நமக்கு ராமர் தேவை. அவரை கடவுளாகக்கூடாது, மனுஷன் சொல்லணும், அரசன் சொல்லணும், எவிடன்ஸ் எடுத்து வைக்கணும், எல்லாம் பண்ணிட்டாங்க. இதே நீங்க முருகனை தமிழ் கடவுள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வேற கதை, உள்ள போய் அது வேற கதை, அவர் யாரு என்னெல்லாம் வேற கதை. ஆனா தமிழ் கடவுள் தான் முருகன் சொல்றோம். முருகன் வந்து எவிடன்ஸ் எடுத்து, முருகன் இங்க வாழ்ந்தாரு இங்க இறந்தாருன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த இந்தியா முழுக்க நமக்கு சொல்றாங்க, புரியுதா உங்களுக்கு? இந்தியா முழுக்க தமிழ் தான் ஆளணும்ன்றது, தமிழ் தான்டா அப்படின்ற மாதிரி போயிடும். இந்தியா முழுக்க இந்த உலகமே கட்டும். இது தெரிஞ்சிடக்கூடாது, பல பேரோட வாழ்வாதாரத்தை அசைச்சிரும் அது. இதுதான் பண்ண விட மாட்டாங்க. இதுதான் பாலிடிக்ஸ், இது அரசியல் பாலிடிக்ஸ். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இது கிடையவே கிடையாது. காசு பணம், இது இந்த இடம் எந்த இடம், நம்ம பேசுறதுதான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது அப்புறம் நம்ம பேச கான்டெப்ட்லாம் அது அந்த மாதிரி போகும். நான் இப்போ பேசிக்காக சொன்னது வந்து இது அவங்களுக்குள்ள அங்காளி பங்காளி சண்டை. நீ ஆள்றதா நான் ஆள்றதா. அதாவது ஆரம்பத்தில் 2 ஆற்றல் வந்துச்சு, அந்த 2 ஆற்றல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குல்ல. நாகர்கள் 2 கூட்டம் இருக்கு, நீ ஆள்றதா நான் ஆள்றதா. ஊடால எவனும் வந்துடக்கூடாது, இவங்க 2 பேரும் அடிச்சுவாங்க. அடி சரி, ஊடால யாரும் வரக்கூடாது, ஊடால போனால் அவங்க ஜோக்கர் ஆக்கிட்டுருவாங்க. இதுதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன, மனுஷனா வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எலும்புகள் தான் இருந்திருக்கும். அவங்க புதையுண்டு போறாங்க, இல்லைன்னா இதோட கலக்குறாங்க அப்படின்னா எச்சம் ஏதாவது ஒன்னாச்சும் மிச்சம் இருக்கும். இது போல எதனா ஒரு விஷயமாச்சும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நானே ரொம்ப நாள் இதை இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்தேன். முருகன் மேல இந்த அடிக்டா இருந்தேன்ல, முருகனோட வாய்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும். இந்த டிசிபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த கிராம ஃபோன்லாம் கண்டுபிடிச்சது முருகன் தான் சொன்னாங்க. ஒருத்தன் கண்டுபிடிக்கிறாங்க, டெஸ்டிங்னாச்சும் வாய்ஸ் செக் பண்ணி பார்த்துருப்பாங்களா, அப்போ முருகனோட வாய்ஸ் ரெக்கார்டில் ஆயிருக்கும்ல, அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குமா, மறைச்சு பார்த்துருப்பாங்க. இப்படிலாம் யோசிச்சாங்க. இப்போ வேற என்ன சொல்ல வர்றாரு, முருகன் வாழ்ந்து இறந்துருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ராமர் மாதிரி அவரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ராமர் இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவர் ஜலசமாதி ஆகிட்டாரு, அதனால் அவருக்கு கிடைக்கல, இந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கல. பட் ஜீவசமாதி அடைகிறது தானே நம்ம முன்னோர்களோடது. அப்போ முருகனுக்கு இந்த சமாதி ஜீவசமாதின்னு இருக்கணுமே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீ கேளுங்க. ஒரு சில முக்கியமான ரகசியம் இங்கே ரிவீல் ஆகுது. இது ஒரு சில விஷயம் உள்ளலாம் டீப்பாக போக முடியாது, இது டீப்பான விஷயம். மேலோட்டமா சொல்றேன், கேட்டுக்கங்க. அது ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்ஸ் படையெடுக்கும் போது சமாதி கட்டும் பொழுது அதுல நிறைய பொண்ணு பொருள் வைரங்கள் மற்றதெல்லாம் மேல போட்டுதான் அது ஜீவ சமாதி கட்டுவாங்க. முகலாய படையெடுப்பு இருக்குல்ல, பாபர் அக்பர் அப்படிலாம் வந்தாங்கல்ல, இந்த முகலாய படையெடுப்பு அப்போ கோயில்களை தான் அவங்க சூறையாடினாங்க. காரணம் என்னன்னா, கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்களா? கேஜிஎஃபோட மைனி 3வது மைனை காட்டினது அந்த கை, கேஜிஎஃப்ல இந்த ராக்கியை உள்ள இறக்குனது அந்த கை அப்படின்னு சொல்லி ஒரு கையை சொல்லுவாங்க. இல்லை பின்னாடி பட்டையை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் தான் கடைசி எல்லா பிரச்சனைக்கும் அந்த கேஜிஎஃப் பஞ்சாயத்துக்கு காரணமே. ராக்கியை உள்ள கொண்டு போனதும் அந்த கை, அந்த வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பாப்ல, ராக்கியை உள்ள கொண்டு போனதும் அவர் தான், ராக்கியை போட்டு சொல்ல சொன்னதும் அவர் தான், ராக்கிக்கு பதிலாக இன்னொருத்தனை இறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதும் அவர் தான், ராக்கி கடைசி கொள்ள போனதும் அவர் தான். அந்த கை தான் இங்கேயும் வேலை பார்த்துச்சு. அதாவது ஆதியில் இங்கே உள்ள வந்தாங்கல்ல, முகலாயர்கள்லாம் உள்ள வந்து படையெடுத்தாங்கல்ல, கோயில் அடிச்சாங்கல்ல, கோயிலுக்கு அங்கெல்லாம் இருக்குன்னு யார் சொன்னா? ஒரு கை இருக்கு, அந்த கை தான் சொல்லியிருக்கு இந்த மாதிரி கோயிலில் இந்த மாதிரி புதைச்சி வச்சிருக்காங்க. இங்கே 2 பிளானிங். அவன் ஒரு கல்ல 10-15 மாங்க அடிப்பான். கோயிலில் போய் நீ கொள்ளையடிச்சுக்க, நகை ஆடம்பரம் எல்லாத்தையும் எடுத்துக்க, முக்கியமான விஷயத்தை மட்டும் இவங்க வாங்கிக்கிறாங்க. மரகதம் புதைச்சி வச்சிருப்பீங்கல்ல, இப்போ சொன்னார்ல, கை எலும்பு, கால் எலும்பு, தொடை எலும்பு, அதெல்லாம் அவங்க பிடிங்கி வாங்கி என்னைக்கா இருந்தாலும் உன்ட்டு அது போய் சேரும். அது சேரக்கூடாது, அது சேரக்கூடாமல் எடுத்து முடிச்சு விட்டாங்க. இப்போ முருகனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவங்க கொள்ளையடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொள்ளையடிக்கும் போது எல்லாத்தையும் தோண்டி தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த கை இருக்குல்ல, அந்த கைக்கு தேவையானதை கைகிட்ட கொடுத்துருவாங்க. நீ நகையெல்லாம் வச்சுக்க, ஒரே கல்ல 2-3 மாங்காய். புரியுதா உங்களுக்கு? இந்த மைன்யூட் அரசியல் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கையெல்லாம் யாருன்னு தெரிஞ்சினாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த கை புரிஞ்சிடும் உங்களுக்கு. இவ்வளவுதாங்க விஷயம். ரொம்பலாம் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ரொம்பலாம் எஃபெக்ட் போடலை. சிம்பிளா பேனை போட்டு சீப்பை வச்சே கல்யாணம் பண்ணி பட்டாங்க. இவ்வளவுதான். பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. அதே மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எகிப்தில் இது போல தான். எகிப்தில் பிரமிட் இதே முறை தானே. பிரமிடு முறை தான் வந்து கோயில் முறை. பிரமிடு முறை தான் வந்து கோயில் முறை. பிரமிடு முறை தான் வந்து கோயில் முறை. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? பிரமிட்ல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் முறை. பிரமிடு என்ன சுடுகாடு தானே அது? அது ஒரு கோயில்லாம் கிடையாது. இறந்த முன்னோர்கள்லாம் புதைச்சு வைக்கிற போதே ஒரு இடுகாடு அது, அவ்வளவுதான். அந்த இடுகாடு நம்மளுடைய ஒரு பிலீஃப் என்னன்னா, திருப்பி அவங்க வருவாங்க, அதே உடம்புக்குள்ளலாம் வர மாட்டாங்க, வெளியே இருந்து வருவாங்க. முன்னோர்கள் நீ சொல்ற நம்மளுடைய குலதெய்வம் கும்பிடுறோம்ல, குலதெய்வம் என்னது? நம்ம குலதெய்வம் அங்கே இறந்துருப்பாங்க, அங்கேயே கோயில் எழுப்பி கல் வச்சிருப்போம்.
இது காசு இல்லாத நம்மள மாதிரி ஆள் பண்ணுறது. அவங்க தான் கோடி கோடியாக சம்பாதிச்சு பெரிய ஒரு அரண்மனைலாம் வச்சுருக்காங்க. இல்லை, அவங்களால முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு செல்வந்தமாக கட்டி பிரமிடை கட்டி வச்சுருக்காங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணியிருக்கோம், அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னோர்கள் வரணுன்றதுக்காக மிகப்பெரிய பிரமிடு கட்டி வச்சுருக்காங்க. அவங்க முன்னோருடைய நாட்டில் அங்கேயே தான் இருக்கும், அவங்க வம்சத்தை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? இதுதான் விஷயம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சில கட்டத்துக்கு மேலே ஈஜிப்டை ஒரு சில கட்டத்துக்கு மேலே அகழ்வாராய்ச்சி பண்ண விட மாட்டாங்க. நிறைய சீக்ரெட் இருக்குது ஈஜிப்டில், இன்னும் நம்ம ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்கல. நிறைய விஷயங்களை எடுக்க விட மாட்டான். போரிஸ்கா கிரிப்பியான்னு சொல்லி ஒரு பையன் வந்தான். நான் மார்ஸ்ல இருந்து வந்தேன், ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எடுத்தீங்கன்னா மார்ஸை பற்றி தெரியும். மார்ஸில் போன ஜென்மத்தில் நான் வசித்தேன், அங்கே நியூக்ளியர் பிளாஸ்ட்னால நாங்கள் அழிச்சுக்கிட்டோம், எங்களுக்குள்ளே அடிச்சுட்டு செத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூமியிலே இது நடந்துடக்கூடாது, இந்த பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கோன்றதான் போரிஸ்கா கிரிப்பியா அப்படின்றவனோட ஒரு கதை. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது. இப்போ அந்த விஷயங்களை நீங்கள் பேசுகிறேன் அப்படின்னா, ஈஜிப்டில் இருக்கிற ரகசியத்தை இங்கே இருக்க கோயிலில் இருக்கிற ரகசியமே நமக்கு தெரிய மாட்டேது. வீட்டு ஈஜிப்ட் நீங்கள் கேட்குறது எங்கள் அதில் கேட்குது. ஸோ இந்த ஈஜிப்டோட முறை தான் அது. அவங்க இடிகாடுன்றது நேரடியாக காட்டிட்டாங்க. பட் நம்ம ஊரில் அது கோவில் போய் கும்பிடுவீங்க, பூஜை புனஸ்காரம் நடக்கும், சாப்பாடு போடுவாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும், கச்சேரி நடக்கும், எல்லாமே நடக்கும், கும்பாபிஷேகம் வைப்பீங்க எல்லாம். நம்ம அவங்களோட கொஞ்சம் அட்வான்ஸான இருந்தோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இருப்போம். அவங்க வந்து ராவாக இருக்காங்க. அந்த பாலைவனத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. சோலைவனத்தில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கே பிரமிடு, இங்கே கோயில், வேற ஒன்றும் கிடையாது. கோயில்ல பொறிக்கும் போது ஏகப்பட்ட பொருட்களை உள்ள வச்சு போயிச்சிருக்கிறாங்களா? சிலர் கை காட்டி விட்டுறான். ஒரு கை சொன்னோம்ல, அந்த கை காட்டி விட்டுருச்சு. இந்த கை காட்டி விட்ட யாருன்னு தேடுங்க தலைவா. வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த கை காட்டினது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேடுங்க. அதுதான் உங்களுடைய கேள்வி. அந்த தேடல் இருந்துச்சுனாலே போதும். உங்களோட தேடலோட முடிவில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை பிடிச்சிக்கிட்டே போங்க, பல ஆன்சருக்கான விடை கிடைக்கும். தேடுங்க. யாரும் மாமன்னர்கள். முருகன் ஒரு மாமன்னன், முருகனுடைய மாமனார் திருமால் ஒரு மாமன்னன், இவங்கெல்லாம் ஒரு மாமன்னர்கள். அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நம்ம கந்தன், குபேரன், அதாவது கந்தன் வந்து கந்தன் கூட்டம் நம்ம சொல்லுவோம்ல, குபேரனோட மருமகன் தான் முருகன் சொன்னோம், அதாவது கந்தன் சொன்னோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, முருகன் ஒரு மாமன்னர், அவங்களுடைய மாமனார் பெருமாள் ஒரு மாமன்னர். எங்க திருப்பதியில் இருக்கவர் யாரு, பெருமாள். அதுக்கு முருகனுக்கு அவருக்கு ஒரு சிமிலராக ஒரு கனெக்ட் இருக்காது. முருகன் கோவில், அது காளி கோவில், பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்காது, அப்புறம் பேசுவோம். அது வேணாம். முருகனோட மாமனார் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு, பெருமாள். பெருமாள்ன்ற ஒரு இன்னொரு கேரக்டர் என்ன, குபேரன் வடிவம். குபேரன் அதான் சொல்லிட்டு இருக்கோம். குபேரன் கூட்டத்தை யாரு சுமந்துக்கிட்டு இருக்கா, அந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பை தொங்கும், புஷ்குண்டு ஒருத்தர் இருப்பாப்புல, இல்லை அது யார் வச்சிருக்கா, சைனா கூட்டம். சைனா யாரை சொன்னோம், கந்தன் கூட்டம். சைனாலேருந்து வந்த நாகர் கூட்டம் தான் சிவன் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஒரு டிராப் தெரியுதா, இவ்வளோதான் விஷயம். கந்தன் கூட்டம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. அவங்க இங்கே தானே வாழ்ந்தாங்க. இவர் முன்னாடியே சொல்லிட்டார் நிறைய இடத்துல, திருமாலும் முருகன் இவங்கெல்லாம் யாருமே நம்ம பண்ணுறது இல்லை, அங்கேருந்து வந்தவங்களை தான் நாமளும் பேசிக்கிட்டு இருக்கோம். காட்டை அழிச்சு நாட்டை உருவாக்குனாங்க பாருங்கள், அங்கே தான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வந்த முருகன் வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பெயர்களை தாங்கி வாழ்கிறவங்க. முதல் பெருமாள், ரெண்டாவது பெருமாள், மூணாவது பெருமாள்ன்ற மாதிரி. இப்போ நான் கதிர்ன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு அரச குடும்பமாக இருக்கேன்னா அந்த பேர் பின்னாடி சேர்ப்பாங்க பார்த்தீங்களா. இப்போது நான் இப்போ கதிர் வந்து என் கேஸ்ட் வந்து தேவர்னு வச்சுக்கோங்க. எங்கள் தேவர்னு முன்னாடி ஒருத்தர் வந்துருப்பாப்புல, அவரோட வழி தோன்றது நாங்கள் காட்டுறதுக்காக பெருமாள் தேவர், ஆண்டி தேவர், அந்த தேவர், இந்த தேவர் பின்னாடி அந்த பேரை சேர்த்துட்டு வராங்கல்ல. அதே மாதிரி தான் முதல் பெருமாள், ரெண்டாவது பெருமாள், முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய பேர் தாங்கிட்டு இருக்குதுன்னா அந்த பெருமாள்ன்றது அடுத்தது தாங்கிட்டே இருக்கும். அந்த புனை பேர், அந்த பட்ட பேர், அவங்க ஃபேமிலி நேம் மட்டும்தான் இங்கே நிற்கிது. ஐபிஎல்ல ராஜ் கேக்வார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதை பார்த்துருப்பீங்க. ஐபிஎல்ல சிஎஸ்கே கேப்டன் கேக்வார், அந்த கேக்வார்ன்ற பேர் தான் சொல்கிறாங்க. ஐபிஎல்ல மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கேக்வார் அடிச்சாருன்னு சொல்கிறாங்க. ருத்ராஜ் கேக்வார், ருத்ராஜ்ன்றது ஒரு பேர், கேக்வார்ன்றது ஒரு குடும்ப பேர். இதுதான் பெருமாள்ன்றது வந்து அவருக்கு குடும்ப பேர். அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அதுதான் மேட்ரு. அந்த முதல் பெருமாள் எங்கே இருக்காரு அதை தேடுங்க, அதோட அவசியம் புரிஞ்சிடும். அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு என் வம்சம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் முதல் பெருமாள் இருப்பாரு, அவங்க வம்சம் வந்துருக்கு, அவங்க ஆண்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில ரகசியங்களாக இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் இவங்க வந்து பல்லாயிரங்கள் கணக்கான அந்த கேப் சொல்றாங்க. வரலாறை இருட்டடிப்பு செய்வதற்காக கடவுளாக்கினார்கள். வரலாறை இருட்டடிப்பு பண்றதுக்காக நம்மளுடைய வாழ்ந்த மனிதர்களை ஃபுல்லாக கடவுளாக்கிடுறாங்க. இதே ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியும். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஏன் சொல்றாருன்னா,
அந்த மண்ணை ஆளணும். புரியுதா? வேற ஒருத்தர் எடுத்துக்க கூடாது. ராமருக்கும் கண்ணனுக்கும் எதுக்காக அவங்க வந்து கோயில் கட்டி எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மண்ணை அவங்க ஆளணும். இதுதான் முன்னாடியே நம்ம சொன்னோம். அதுதான் அவரும் சொல்றாரு. இப்போ இந்த இடத்த நான் நிலத்தை ஆளணும்னா எங்க அப்பாவோட இடம் தான் நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் ராமர் இடம் சொல்லிட்டு ராமர் ஜென்மபூமின்னு முடிச்சு விட்டாங்க. அதனாலதான் இந்தியாவை ரூல் பண்றது பிஜேபி, காங்கிரஸ், இவங்கள மாதிரி ஆட்கள். காங்கிரஸ் இப்போ என்ன ஆகும்னா நாங்க ராவண கூட்டம்னு சொல்லிட்டு சவுத்துல வரப்போகுது. சவுத் வெஸ்ட் நார்த் இந்த பஞ்சாயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதை நீங்க பாப்பீங்க. ஏன் எங்க வரலாறு இருக்கு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண தெரியுமா? எடுத்தான் இந்த மாதிரி ராமர் பிறந்திருக்காரியா, அயோத்தியில அவர் இருந்திருக்கிறாரியா, சரிய நதியில வரலாறு இருக்கு பாரு. இந்த முகலாயர்கள், மேற்கத்தியர்கள் எல்லாம் உள்ள வரும்போது எங்க வரலாறுலாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் பிரம்மாண்டமா வாழ்ந்திருக்கோம், நாங்க நாகரிகமா இருந்திருக்கோம், நாங்களாம் பெரிய அரசர்களா இருந்திருக்கோம் வந்து பேசும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நோட் பண்ணுங்க, ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் கை எப்ப இருந்திருக்கு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ராமர் இங்க வாழ்ந்திருக்காரு, இங்க ராமர் ஆண்ட பூமின்னு சொல்லிட்டு தேடி எடுத்துருக்காங்க, அரசிட்டாங்க. ஆனா நம்மளுக்குன்னு அப்படி ஆள் இல்லையே. அப்பவே நீங்க யோசிச்சிருக்கணுமே. ஆர்எஸ்எஸ் வந்து ராமருடைய எவிடன்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா அப்ப இருந்தே நம்ம தமிழர்கள் வாழ்ந்து தானே இருந்தோம். தமிழ் கடவுள் தமிழ்ல காக்கறதுக்காக தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பல பேர். அந்த தமிழர்கள் காக்க வந்தவங்க ஏன் தேடல இது வரைக்கும் குமரி கண்டத்து கீழே இருக்க அந்த கன்னியாகுமரி கீழே போனீங்கன்னா குமரி கண்டம் அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏன் ரிசர்ச் பண்ணவே இல்லை? ஒரிசா பலன்றவர் தேடிக்கிட்டு இருந்தாரு, அவரையும் எதையோ கொடுத்து விட்டா, முடிச்சு விட்டாங்க, அனுப்பி விட்டாங்க, முடிஞ்சு வச்சு. ஸோ இதை நீங்க தேடிடக்கூடாது. தமிழனுக்கு தமிழ் தலைவன், தமிழை காக்க வந்தேன், அது பண்ண வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழனுக்கு இந்த மாதிரி முக்கியமான எவிடன்ஸை கொடுத்து வந்து இதெல்லாம் நம்ம இடம் தான் சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. அவங்களுக்கு ஆள் இருக்கு, அப்ப இருந்து ஆதியில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. நமக்கு எப்பயுமே ஆள் இல்லை. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நாதியட்ட கூட்டம் தமிழ் என்ன, வேற யாரும் கிடையாது. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சுத்தி நடக்குது என்னன்னு தெரியும். ப்ரோ எனக்கு சீமான் இருக்காரு ப்ரோ, எங்களுக்கு விடுதலை புலி பிரபாகரன் இருந்தார் ப்ரோ, எங்களுக்கு அவர் இருந்தார் ப்ரோ, எங்களுக்கு கலைஞர் இருந்தார் ப்ரோ, தமிழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தார். இப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களா இருந்தாங்களா, என்ன கண்டுபிடிச்சாங்க, தமிழுக்கு போல இது பண்ணாங்க அது பண்ணாங்கலாம் சொல்றீங்க இல்ல. தமிழ்ல முதல் சரியாக பேச மாட்டாங்க மேடையில. இவங்க தமிழ் புலமையை பண்ணாச்சு, அதெல்லாம் வேற விஷயம். தமிழ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டு ஆண்டது தமிழ் கடவுள் தானே, அதை பத்தி ரிசர்ச் பண்ணி இங்க வாழ்ந்த தலைவர் தானே எங்க ஆளுங்க, இது எங்க இடம் தான் சொல்லி எவனா ப்ரூவ் பண்ண முடியல. ஏன் பண்ணல? மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர். அவங்க சொல்லிதான் இங்க கேட்பாங்க. நீங்க நினைப்பீங்க இவங்க வந்து திராவிடம் ஆரியம் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. கிடையாது. ரெண்டு ஒரே இடத்துல வளர்ந்த பிள்ளைங்க தான். பிஜேபி, காங்கிரஸ் ரெண்டு ஒரே இடத்துல, ஏடிஎம்கே, டிஎம்கே ரெண்டு ஒரே இடத்துல. மக்கள் மட்டும்தான் முட்டாள். ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்தியாவை ஆள வேண்டியவர்கள் தமிழர்கள். ஏன்னா வரலாறு யார்கிட்ட இருக்குது, அவங்களோட பத்திரம் யார்கிட்ட இருக்குது, அவனுக்கு தான் சொத்து போகும். அவன் கையில பத்திரம் வச்சிருக்கிறான். ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்த இந்தியாவை ஆளக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா எவிடன்ஸும் உரிமையும் நமக்கு தான் இருக்கு. இதை தெரிஞ்சுக்க கூடாது. நீ கடைசி வரைக்கும் குண்டச்சட்டிலே குதிரை ஓட்டுறா, கடைசி வரைக்கும் காசுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஓட்டு போட்டு இப்படியே சாகுங்க. நீங்க வரலாறு தெரிஞ்சுக்க கூடாது. நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும், அவன் என்ன வரலாறுன்னு எழுதி கொடுக்குறானோ அதை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சுயமா நீங்க வரலாறு தெரிஞ்சிடவே கூடாது. முதல் நீங்க சுயமா சிந்திக்கவே முடியாது. அவங்க பணம் எடுத்து 1000 2000 டிக்கெட் வச்சாலே இப்போ ஓடி போய் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சுயமா சிந்திப்பீங்க? ஓட்டு போட சொன்னா அந்த ஓட்டு மிஷினை இவ்வளவு நம்பி போய் காசு 1000 ரூபா கொடுத்தா நம்ம போய் ஓட்டு போட்டணும். அதுல நியாயமா இருக்கீங்க. ஐயோ எனக்கு இந்த கூட்டத்துல இருந்து 1000 ரூபா கொடுத்துட்டாங்கப்பா, நான் கரெக்டா அந்த இடத்துல ஓட்டு போட்டணும். இவ்வளவு நியாயமா இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க கெடுதல் நடக்கும்? நல்லதே நடக்கும், எப்பயுமே நல்லதான் நடக்கும். கோயில்கள் குளங்களை வச்சுதான் நம்ம ஊருன்னு சொல்ல முடியும். நம்ம முருகன் இருந்த கோயில்கள் இருக்கிறதுனால இது நம்மதுனால சொல்ல முடியுது நம்மளால. இங்க இருக்க கோயில்கள் குளத்துங்கள் அதெல்லாம் எதுக்காக இருக்கு, அதை பத்தி நீங்க அந்த கோயில்கள் தல வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயில் கட்டப்பட்ட போது தல வரலாறு இருக்கும். அதை பத்தி தேடி போனீங்கன்னா அது நம்மளுடைய ஹிஸ்டரி கிடைக்கும், நம்மளுடைய வரலாறு கிடைக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஆணிவேர் அழிக்கணும்ல. அதுக்காக தான் மேல இருந்து இந்த அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உள்ள போடுறதுக்கு காரணம் என்ன, மீனாட்சி அம்மன் கோயிலை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே முக்கியமான கோயிலாம் டேக் ஓவர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குஜராத் பெண் தானே அவங்க, அதெல்லாம் வேற விஷயம். மரகத சிலை அங்க உள்ள இருக்கு. அந்த மரகத சிலை தான் ரகசியமே. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கோயிலையே எவ்வளவு பாதுகாக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அது அப்புறம் பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.